வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சுற்றியுள்ள கிராம விவசாயிகள் மதுராந்தகம் நகரில் உள்ள சக்தி திருமண மண்டபத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் அவர்கள் முன்னிலையில் இணைந்தார்கள். மண்டபத்தில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. நிறுவனர் பேசியது, நாம் அனைவரும் கட்சிகள் தவிர்த்து ஜாதிகள் தவிர்த்து பயணிக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்து மாவட்டத்திலும் கிளைகள் திறந்து பாதகை அமைத்து நீங்கள் ஒற்றுமையாக வளர்க்க வேண்டும், மிக சிறப்பான மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். மற்றும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் இது போன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் பொறுப்புள்ள விவசாயிகளாக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நமது உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் நம்மளை விமர்சிப்பதும் விவசாயிகளை கேவலமாக பேசுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நம் போராட்டம் என்பது அவர்களுக்கு கேலி கூத்தாக இருக்கிறது. ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்தும் நமது விவசாயிகளை அவர்கள் நமது அனைத்து விவசாயிகளும் நடு ரோட்டின்று போராடுவதற்காகவே பயன்படுத்தி கொள்கிறார்கள். போராட்டம் என்று தமிழக விவசாயிகள் நிறைய போராட்டங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். செங்கல்பட்டில் நடந்த நிகழ்ச்சி 34 தொகுதியில 184 தொகுதியில எவ்வளவுல 184 தொகுதியில சராசரியா விவசாயிகள் ஓட்டு 60,000க்கு மேல இருக்கு. எவ்வளவு இருக்கு? 60,000. 1 லட்சத்துக்கு மேல இருக்கிற தொகுதிகளும் இருக்கு. எவ்வளவுங்க? 1 லட்சம். மெஜாரிட்டி எவ்வளவு வேணும்? ஒரு மெஜாரிட்டிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வேணும்? 120. மிகச்சிறந்த வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்துறது யாரு தப்பு? சரி, ஒண்ணுமில்ல. மதுராந்தகத்துல நகரத்துல ஒரு 20,000 இஸ்லாமியர் வாக்குகள் இருக்கு. இஸ்லாமியர் அதுக்கு எல்லா கட்சியும் போடுறானா இல்லையா? போடுறானா இல்லையா? அவன் ஒருங்கிணைந்து வாக்களிக்கிறானா இல்லையா? அவனுக்கு ஜாதி இல்லையா, கட்சி இல்லையா? ஆனா வாக்குன்னு வந்து என்ன பண்றான்? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். எல்லா கட்சியிலும் இஸ்லாமிய சமுதாய கட்சி 7க்கு வந்தாச்சு. எவ்வளவு? 7க்கு வந்தாச்சு. ஆனா ஓட்டு என்ன போடுறான்? அதே ஓட்டு தான். ஒட்டுமொத்தமா தான் பேசி வச்சு ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி 184 தொகுதிகளில் விவசாயிகள் ஒன்றுபட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றல, இந்த கோரிக்கை நிறைவேற்றணும், இப்படி ஒன்றுபட்டு வாக்களிச்சோம்னா மாற்றம்